திமுக சார்பில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழன் பிரசன்னாவுடன் நமது செய்தியாளர் செலினா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழன் பிரசன்னா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சட்டமன்ற தேர்தல் பரப்புரை முடியறதுக்கு இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு. தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க. பொதுமக்களிடம் எப்படி வரவேற்பு இருக்கு? ரொம்ப எழுச்சியாக இருக்குது. குறிப்பாக திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி மீண்டும் வரணும் அப்படிங்கிறதுல பொதுமக்கள் ரொம்ப எழுச்சியாக ஸ்டாலின் சாருக்கு தான் எங்கள் ஓட்டு, ஸ்டாலின் சார் ஆட்சி தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப எழுச்சியாக இருக்குது. பொதுமக்கள் வெளியில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திராவிட மாடல் 2.0 தொடரணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது முதலமைச்சரை விமர்சனம் செய்வது, அதே போல் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சரை விமர்சனம் செய்வது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்வதில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரசியல் நாகரிகத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறத கடந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தோற்கிற ஒரு மனிதன் தன்னிலை இழப்பான். அந்த மாதிரி என்ன பேசுகிறோங்கிறத தன்னுடைய தகுதியினுடைய அந்த நிலைப்பாடு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற அந்த தகுதியை மறந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அது தவிர்க்கப்பட வேண்டியது. அரசியல் ஜனநாயகத்தில் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அதை கண்ணியத்திற்குரிய வகையில் சொல்லணும். இப்போ எங்கள் தலைவர் பேசுகிறாரு, நேற்றுக்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ கண்ணியமாக பேசுகிறார். அதே போலவே வந்து மும்மொழி கொள்கை திட்டத்தை திரும்ப கொண்டு வருவோன்னு பேசுகிறாங்க. தமிழர்களை படிப்பறிவு இல்லாதவர்கள்னு பியூஷ் கோயல் பேசுகிறாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? இப்போ எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிற போது எல்லோரையும் கண்ணியத்தோடு நாங்கள் செய்திருக்கிற சாதனையை தான் பேசுகிறோமே தவிர எதிர்க்கட்சியில் வந்து குறை சொல்லி பேசவே இல்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டி தொகுதி மறுவரையை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற முடிவில் வந்து மத்திய அரசு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயக படுகொலை. சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது எல்லா கருத்துக்களையும் விவாதித்து அதன் மூலம் ஒருங்கிணைந்து வாக்கெடுப்பு நடத்தி வெற்றி பெற செய்வது. விவாதம் அப்படிங்கிறது டேபிளில் வச்சு அவங்களுக்கான பில்ஸை கொடுத்து அதை படித்து அதன் மேலே விவாதம் நடத்த வேண்டிய ஜனநாயகத்தில் அவசரமாக ஒரே நாளில் தாக்கல் பண்ணி ஒரே நாளில் டீலிமிட்டேஷன் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதும், அதை போலவே எங்களுடைய உரிமைகளை மறுப்பதற்கு நீங்கள் யார்? நீங்கள் சட்டம் பிள்ளை கிடையாது, எதேட்சி அதிகாரம் கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அந்த டெமோக்ரஸியில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருல, இறுதி எச்சரிக்கைன்னு. தமிழ்நாடு தெருவில் நின்றுச்சுன்னா மோடியும் அமித்ஷாவும் தாங்க மாட்டாங்க. தொடர்ந்து முதலமைச்சர் வந்து திமுகவிற்கும் என்டிஏவிற்குமான எலெக்ஷன் தான் இது நடந்துட்டு இருக்குன்றார். விஜய் ஒரு பக்கம் டிவிகே திமுக அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் திரும்பவும் சொல்கிறோங்க, எங்கள் முதலமைச்சர் சொன்னது, இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். டெல்லி எஜமானர்கள் எதேச்சி அதிகார போக்கின் அடிப்படையில் எங்களை கையாள நினைக்கிறார்கள். நாங்கள் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி வகைராக்கள் அல்ல, டெல்லி ஷாக்களின் காலடியில் மண்டியிடுவதற்கு. கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பார்ட் டைமோ அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதிகளை பேசுறதுக்கு நான் விரும்பலை. தொகுதியில் உங்களுடைய வரவேற்பு தொகுதி மக்களிடம் எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குது. எழும்பூர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. கலைஞர் சொல்லுவது போல எந்த ஊர் கைவிட்டாலும் கைவிடாத ஒரே ஊர் எழும்பூர். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நன்றி. எழும்பூர் என்பது திமுகவின் கோட்டையாக பார்ப்பதாக தமிழன் பிரசன்னா நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மாலை முடிச்ச செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ஷெலினா.